திரு நரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த உலக சமத்துவ கொள்கையை கொண்ட தமிழக வெற்றிக் கழகம் 2026 ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் வகையில் வேட்பாளர்களை நேற்று அறிவித்து இன்று காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் நமது தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த மாவட்ட செயலாளர் அவர்களை இந்த தொகுதியின் வேட்பாளராக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய டாக்டர் எம் சுதாகர் ஐயா அவர்களையும், இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து கழக தோழர்கள், நண்பர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதல்ல இந்த தேர்தல் எப்போ நாள் குறிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி மாதமே குறிக்கப்பட்டது. வழக்கமாக நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஜனவரி 1 அந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம தேதியை மாற்றி அந்த தேதியை பற்றி பேசுவோம் 2026 26ன்னு. ஆனால் வழக்கமாக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2024 இருந்தே 2026 2026ன்னு இந்தியா முழுக்க நாடு முழுக்க பேச ஆரம்பிச்சாச்சு. காரணம், ஒரு நபர், ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படுதுன்னு அண்ணனே சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி யுகங்களை கடந்த நமது தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கி எல்லா மாவட்டத்திற்கும் தன்னுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சார். அவர் ஒருத்தர் மட்டும் தளபதி விஜய் இல்லை, அவரே சொன்னார் எல்லா தொகுதியில் நிற்கிற வேட்பாளரும் நான் தான் அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளும் தளபதி விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு 234 தொகுதிகளில் வெவ்வேறு பேர்கள் கொண்ட நபர்களை வேட்பாளர் அறிவிச்சாலும் 234 தொகுதியிலும் ஒரே வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, இந்த தொகுதியில இந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடையும், அதற்கு நாங்க வந்து நிக்கிறோம், நீங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? கழகம், ஒன்றியம், பகுதி, கிளை, வார்டு, நீங்களும் தளபதி விஜய் அவர்கள் தான், விஜய் அவர்கள் தான். பெண்கள் முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்னு ஒரு தலைவன் எந்த இடத்துல யோசிக்கிறானா, தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை பெண்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறான். பெண்களுக்கு தேவையானதை நான் செய்வேன் அங்க இருந்து ஆரம்பிக்கிறான். 234 தொகுதியில 10% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு ஒப்பந்த தலைவர் நம்ம தளபதி அவர்கள். அடுத்து இளைஞர்கள் நலன், நேற்று இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. இது எல்லாமே என்னத்தை காட்டுது அப்படின்னா, எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவனை தான் நம்ம முன்னிறுத்தி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருப்பவர்கள், ஆண்டவர்கள், ஆள துடிப்பவர்கள், இன்று ஆண்டு கொண்டு இருப்பவர்கள், எங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு தெரியுமான்னு கேட்டு 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 அந்த அனுபவத்தையும் சேர்த்து படிச்சுட்டு வந்த எங்களுக்கு தான் இன்னைக்கு அனுபவம் அதிகம் அப்படின்னு இந்த சின்ன பசங்க தான் இன்னைக்கு வந்து சம்பவம் பண்றதே காத்திருக்காம. இந்த தேர்தல்ல வேட்புமனு தாக்கல் நேற்று ஆரம்பிச்சது, இன்றைக்கு ஆரம்பிக்குது. நேற்று வேட்பாளர் அறிமுகம் ஆரம்பிச்சது, இன்னைக்கு வேட்புமனு ஆரம்பிக்குது. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர அன்னைக்கு தெரியும் இந்த அனுபவம் எல்லாம். தளபதியினுடைய மக்கள் செல்வாக்கு முன்னாடி நீ எத்தனை கூட்டணி வச்சாலும் மக்கள் ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டா அந்த வெற்றி உறுதின்றதை உறுதி பண்ணி, நேற்று தளபதி சொன்ன மாதிரி உலக சாதனையா இந்த தேர்தல் மாறப்போது தமிழ்நாட்டில் எழுதி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த தேர்தல்ல போட்டியிடுறது நீங்க, தளபதி விஜயா நீங்க போட்டிடுறீங்க. சோ தளபதி காட்டின அந்த ஒரு வேட்பாளருக்காக, நம்ம ஐயா சுதாகர் அவர்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இன்னையில இருந்து பேச ஆரம்பிக்கணும். அவர் ஓட்டு கேட்டு வருவார், கண்டிப்பா எல்லா பகுதிகளுக்கும் வருவார். நீங்க தான் கூட்டு போறீங்க, மாவட்ட செயலாளர் அவர்கள் அவரை வழிநடத்தி கொண்டு வருவார். ஆனா மற்ற நேரங்களில் நீங்களும் உங்க பகுதிகளில் உங்க ஓட்டை நீங்க கேட்டு வாங்கணும். நான் நிக்கிறேன் நினைச்சு ஓட்டு போடுங்க, நீங்க பேசணும். எல்லாருக்கும் ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க பசங்களை நினைவுல வச்சுட்டு ஓட்டு போடுங்க, அதன் மட்டும் சொல்லுங்க. எதிர்காலத்தை நோக்கி நம்ம போறோம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில, குழந்தைகள் கையில, இன்னைக்கு மாணவர்கள் கையில, பெண்கள் கையில. பெண்கள் பாதுகாப்புக்கு இதுவரைக்கும் பெண்கள் பாதுகாப்புன்னு பிரத்யேகமா ஒரு வாக்குறுதி கொடுத்த ஒரு தலைவனை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையை பேசுவாங்களே தவிர பெண் உரிமை பேசுவாங்க, பெண்கள் சுதந்திரம் பேசுவாங்க. ஆனா
எதையும் பின்பற்ற மாட்டாங்க. எங்களுடைய கட்சி கொள்கை தலைவராக 2 பெண்மணிகளை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். இதுல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம் சொன்னேன். தளபதிக்காக நம்ம நிக்கிறோம். கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். இறுதி நாள் வரை, இறுதி நொடி வரை நம்ம போராடுவோம். வெற்றி நிச்சயம். நன்றி, நன்றி, நன்றி.